ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். பேக் நெக் தான் ஆல்ரெடி மார்க் பண்ணி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டால் வந்து எப்பயும் போல் நம்ம 3 லைன் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட் வந்து நைலான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடில் சுகர் பீட் வந்து நம்ம பிராண்டட் இருக்குது. ஸோ ஏ ஸ்டார் யூஸ் பண்ணலாம், பெருசோ யூஸ் பண்ணலாம். பெருசோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். 2 பீடாக சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன் நான். என்னுடைய வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்குறீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். சுகர் பீட் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட் இருக்கு இல்லையா, நம்பர் வந்து 3 சைஸ் இருக்கும். ஆஃப் பீடில் வந்து நம்ம கொடுத்துட்டுனா கொஞ்சம் நம்ம அதாவது ரவுண்ட் பீடில் இதில் பாதி தான் இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியுமா என்னான்னு தெரியல. ஆஃப் பீட் தான் யூஸ் பண்ணுறேன் நான். 3 ஆர் 4 இருக்கலாம் மேபி, ஏன்னா சைஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியாது. இது 4ஆக கூட இருக்கலாம் மேபி. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சைஸ் இருக்குது அப்படின்றது. நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீடில் விட்டு இப்படி எடுத்துகிட்டேன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் லைன் மட்டும் கொடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நெக்கெல்லாம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ அதை அடுத்து முடிச்சுட்டு சுகர் பீடும் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 3 சைஸ் வந்து ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன் நான். நம்ம ரவுண்ட் பீட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கேப் விட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதிலே வந்து சுகர் பீட் வந்து சுற்றி நம்ம ஏற்கனவே நான் வந்து டிப்ஸில் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சுகர் பீட் வந்து எப்படி கொடுக்குறதுன்றது டிப்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க புதுசாக பார்த்தீங்கன்னா. நான் எந்தளவுக்கு கேப் விடுறேன்னு பாருங்கள். அதாவது ஒரு செயின் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அந்தளவுக்கு கேப் இருந்தால் போதும் நமக்கு. அதை சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம் நம்ம. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கேப் எந்தளவுக்கு விடணும் அப்படின்னு தெரியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜு. ஒரு பிகினருக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இருக்கும். பிகினருக்கு ஏற்ற மாதிரியே ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் வந்து வெறும் பீட்ஸ் ஒர்க் மட்டுமே தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். அதாவது எந்தளவுக்கு கேப் விட்டுருக்கேன்னா அந்தளவுக்கு சுற்றி நம்ம சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். சுற்றி அப்படியே வந்து சுகர் பீட் 2 நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறன்னு நினைக்காதீங்க. ஏன்னா லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான் டக்குன்னு பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்படுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ்லாம் வீடியோஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் எண்டு வரலையுமே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் சின்ன சின்ன விஷயமும் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த சுகர் பீட் வந்து அந்த பெரிய பீட் 3mm சைஸை சுற்றி அப்படியே சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணாட் நீங்கள் அப்பப்போ நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி வீடியோஸில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு அந்த சுற்றி வளைச்சி நம்ம கொண்டு வர்றதுக்குன்றது டிப்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது முன்னாடி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பேக்கில் இன்னொரு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நைலானே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் வந்து நம்ம அதை அப்படியே வந்து கொடுத்து முடிக்க போகிறோம் நம்ம. ஸோ எந்தளவுக்கு கேப் இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதாவது ரொம்பவும் கேப் வேண்டாம். ஏன்னா நமக்கு அடுத்தது வந்து நம்ம பீட்ஸ் மறுபடியும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப கேப் பெருசாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரியே நம்ம எல்லாமே சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ ஐ ஷேப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் நான். நமக்கு வந்து சில்வர் கலரு என்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா காமனாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டிசைன்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா கிராண்டாகவும் வந்துருச்சு. இது நீங்கள் பிகினர், நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்று முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் வந்து எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அப்படியே அந்த பீட்ஸஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் எந்த அளவுக்கு ஸ்டோன் ஒட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நம்ம க்ளூ வந்து 7000 க்ளூ தான் நான் ஒட்டிகிட்ருக்கேன். சில்வர் கலரில் இருக்கும் இந்த ஐ ஷேப் ஸ்டோனு. அது நல்லாவே பார்த்தாவே உங்களுக்கு வீடியோஸில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த வி ஷேப்புக்கு அப்படியே நான் வந்து ஒட்டிடுறேன். ஏன்னா அது சென்ட்ரலி நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம. இதை சுற்றி நான் வந்து அப்படியே ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சுட்டு நம்பர் வந்து 3 சைஸோடு நம்ம ஒரு சைஸ் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ஸு. இல்லை 3 சைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து 3 சைஸே எடுத்துக்கிட்டேன் நான். ஒரு சுகர் பீடு அந்த சென்டரில் நம்ம வி ஷேப்புக்கு கொடுத்தோம் இல்லையா, ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, அதில் நான் வந்து அப்படியே வந்து ஒரு எப்படி பெட்டல் லீஃப்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளவர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அரும்பு மாதிரி அந்த இடத்துட்ட வந்து சென்டரில் கொடுத்துருக்கேன். இதுக்கு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சேம் நம்ம 3 சைஸ் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீடு நம்ம அது வந்து நம்ம ஒரு அக்கு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் நான் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஃபஸ்ட்டு வி ஷேப்பை ஃபில் பண்ணிட்டு சென்டரில் ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அக் ஷேப்புக்கு வந்துடும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த அக் ஷேப்பு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 3 mm சைஸு ஒரு சுகர் பீட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அந்த வி ஷேப் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு பீடு அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த கேப்லாம் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஸ்டோன் ஒட்டி இருக்கும் இல்லையா சில்வர் கலரில், அது சென்டர்லேயும் ஒரு பீட் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். 3 mm பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த டிசைன்ஸ் ஃபுல்லு இதே தான் நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க கிராண்ட் லுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் அந்த ஸ்டோன் நம்ம ஒட்டணும் இல்லையா 2வது, அடுத்ததும் சென்டரில் நான் அதே மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கேப்பில் இருக்கிறது எல்லாமே சேம் இதே மாதிரியே நம்ம அந்த 3 mm சைஸ் ஒரு சுகர் பீடு வி ஷேப் கொடுத்துட்டு சென்டரில் ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் எந்த மாதிரி கொடுக்குறேன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பீட்ஸை நம்ம சிங்கிள் பீட் லாக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்நாட் போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். ஏன்னா ஆனால் அடுத்தடுத்து நான் வந்து நம்ம பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றா நீங்கள் முடிச்சுட்டு நாட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நமக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். இது ஏன்னா அது நம்ம பீட்ஸ் கொடுக்கும்போது நிறைய கண்டினியூவாக பீட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம கட்டாயம் அப்பப்போ நம்ம நாட் பண்ண தேவையில்ல. இது கண்டிப்பாக வந்து நாம் நாட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோன் எடுத்துக்கிட்ட ஸ்டோனில் சென்டரில் நம்ம கொடுக்குறோம் பீட்ஸு. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. இதேமாரி லாஸ்ட்டு எண்டில் ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் நம்ம பீட்ஸ் வந்து கழண்டு விழுறதுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து தவிர்க்கணுன்றதுக்காக நான் லாஸ்ட்டு எண்டில் இந்த வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் கடைசி வரலையும் பாருங்கள். இப்போ சேம் இதே நெக்கை சுற்றி இது அப்படியே தான் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதை சொல்லியிருக்கேன் நான். எப்பயுமே வந்து சம்டைம்ஸ் நம்ம சொல்ல முடியாது நாட் பண்ணுறது. அது வந்து நம்ம லாக் பண்ணுறது சம்டைம்ஸ் எப்பயாச்சும் நமக்கு அது இதுவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு நாட் விழாமல் இருக்கிறது நமக்கே தெரியாது. ஸோ அது சின்ன தவறுதல். இதில் கஸ்டமர்ஸ் ஸ்டிச் பண்ண பார்த்தும் உங்களுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு சேஃபாக இல்லாமல் ஒரு அந்த மாதிரி வச்சுருந்தாங்கனாலுமே அந்த மாதிரியும் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அக் ஷேப்பில் வந்து ஒரு சிம்பிளாக அங்கங்கே ஒரு புட்டாஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோஸ் வந்து அவ்வளோதான். இந்த நெக் டிசைன்ஸு லாஸ்ட்டு எண்டில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து பீட்ஸ் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சேஃபாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது அப்படியே ஃப்ரேமை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டு நம்ம எப்பயும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேம் விட்டு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டு நம்ம க்ளூ வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம அதாவது போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் முடித்து ட்ரை ஆக்கி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. எந்நாட் போட்டிருக்கிறதும் சரி, அந்த நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணாலோ இல்லை நைலான் யூஸ் பண்ணாலுமா எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எந்நாட் போடுறது ரிமூவ் ஆகாமவும் இருக்கும். சப்போஸ் சம்டைம்ஸ் நம்மளா மீறி நடக்கிற தவறு தான். ஸோ அந்த சின்ன விஷயந்தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிகினருக்காக இருந்தாலுமே இப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது ட்ரை ஆகிட்டு இதை அப்படியே நம்ம காய விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்க, ஃப்ரேம் விட்டு முடிஞ்சுது. இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் இதனுடைய ஸ்லீவ் டிசைன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.